குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த கண்ணீர்ன்ற விஷயத்தை இன்றைய நாளில் எடுத்துக்கலாங்க. எல்லோரும் கண்ணீர்ன்ற வார்த்தையை கேள்விப்படாமல் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. பிறந்த நாளிலிருந்து இறக்கும் வரையில் மனித ஜீவராசிகளாகட்டும் இல்லை விலங்குகளாகட்டும் எல்லோருக்குமே அந்த கண்ணீருங்கிற ஒரு விஷயம் எப்படி புலப்படுத்தப்படுகிறதுங்கிறத நம்ம ஒரு சிறு விளக்கமாக கூட எடுக்கலாம், இல்லை பெரு விளக்கமாகவும் தரலாங்க. கண்ணீருங்கிறது எல்லோரையும் சார்ந்தது, எல்லோருக்குள்ளும் வெளிப்படுவது. எதனை சார்ந்து அது வெளிப்படுகின்றதுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருந்தா, அந்த கண்ணீருங்கிறது துன்பம் சார்ந்தா, இல்லை இன்பம் சார்ந்தா, இல்லை உங்களுடைய மனம் சார்ந்தா, இல்லை உங்களுடைய உடல் சார்ந்தா, இல்லைங்க இதையும் தாண்டிய ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, அதன் சார்ந்தாங்கிறது எல்லோருக்கும் மிகவும் ஒன்று உணர்த்த வேண்டிய விஷயமா இருக்குங்க. கண்ணீர் என்பதை ஆனந்த கண்ணீர் என்கிறாங்க சில பேர், உடல் உழைப்பால் ஏற்படுகின்ற கண்ணீருங்கிறாங்க, மன வருத்தத்தால் ஏற்படுகின்ற கண்ணீருங்கிறாங்க, ஏன் மன உளைச்சலால் ஏற்படுகின்ற கண்ணீருங்கிறாங்க சில பேர். இந்த கண்ணீரை நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத விட எல்லோரும் புரிந்து கொண்டால் போதும், அந்த கண்ணீரே நமக்கு மறு பாடத்திட்டத்தை எடுக்கக்கூட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய கண்ணீரில் நான் உங்களையே உணர்த்த ஆசைப்படுகின்றேன் எனில், உங்களுக்குள் நான் எப்பொழுதும் ஆனந்தனாய் ஆனந்தமாய் ஆனந்தத்தின் உச்சமாய் வெளிப்படுவேனாக. உங்களுள் நான் வெளிப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் யார் என்பதை முழுமையாய் உணர்த்தும் பட்சத்தில், உணர்ந்த தத்துவத்தில் உங்களுக்குள் ஆனந்தம் பெருகி வந்தால் நான் உங்களுள் ஆனந்த கண்ணீராய் வெளிப்படுவேன். மற்ற கண்ணீர் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமில்லை, பந்தமில்லை, உறவும் இல்லை. ஏன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்களால் நிறுத்தி வைக்கவும் முடியாது என்பதை உணர்ந்தால், உங்களுக்குள் அக்கண்ணீர் என்றும் மறு மலிவான ஒரு பொருளாகவே தெரியட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.